ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரையை மோஸ்ட்லி நாம் கீரையாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். மணத்தக்காளி பழத்தையும் சாப்பிட்ருப்போம். ஆனால் காயை மோஸ்ட்லி கசக்கும் அப்படிங்கிறதுனால நாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். பட் அந்த காயை வத்தலாவும் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. பட் பச்சையாக இருக்க காயவே எப்படி புளிக்குழம்புல டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். மோஸ்ட்லி இது மாதிரி புளிக்குழம்பு எல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதோட கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுமே பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டும் ஒன்று சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். பச்சை மிளகாயோட ஸ்கின் ஒயிட்டிஷ் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது மணத்தக்காளிக்காய் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். இது போல் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது அதோட கசப்புத்தன்மை ஃபுல்லாகவே போயிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இதோட 150 கிராம் பூண்டு சேர்த்திக்கலாம். மோஸ்ட்லி புளிக்குழம்புக்கு எல்லாமே பூண்டு சேர்த்துனீங்கன்னா பூண்டு அந்த புளியில் ஊறி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் பூண்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நடுவில் எந்த விதமான தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். ஆயிலில் ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும். இதோட 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதை முழுசாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. மணத்தக்காளி காய் கீரை எல்லாமே உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியானது. மணத்தக்காளி கீரையை பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. அது வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் இதெல்லாமே க்யூர் பண்ணும். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதோட கரைசலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதோட காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்க போகிறோம். இதோட மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மசாலா எல்லாம் சேர்த்ததுனால ஒரு கெட்டியான பதம் வந்திருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா குழம்பு பதத்துக்கு கொண்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குழம்பு இது போல் நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், சேர்த்துருக்க புளிக்கரைசலில் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதோட 1 கப் அளவுக்கு தேங்காயை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு பதத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி மணத்தக்காளி கீரை காய் இதெல்லாமே லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். அதனால மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
இதை போல் புளிக்குழம்பு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க, தட்டும் சீக்கிரமாக காலியாயிரும். இப்போது நம்ம சேர்த்திருக்க தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். என்ன போல் புளிக்குழம்பு பிரியர்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவுமே சூப்பரான டிஷ். வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு பிரியர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.